ஒரு மொழியை கற்றுக்கொள்வது ஒருபோதும் வீணாகாது என தெரிவித்து சிபிஎஸ்இயின் கட்டாய மும்மொழி கொள்கைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதிய கல்வி அமர்வு முதல் மும்மொழி வழிக்கொள்கை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் அனைத்தும் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா பாக்சி மற்றும் வி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பல்வேறு வாதங்களை முன்வைத்தனர். குறிப்பாக இதில் இருக்கும் நடைமுறை சிக்கல்களை எடுத்துக் கூறினர். அதாவது, பல இந்திய மொழிகள் இருந்தாலும் 3 மொழிகளுக்கான பாட புத்தகங்கள் மட்டுமே NCERT-யில் கிடைப்பதாக குறிப்பிட்டனர். இது மொழி திணிப்பிற்கு வழிவகுக்கும் என தெரிவித்தனர். மேலும் மற்ற மொழி பாடத்திட்டங்களை திடீரென நிறுத்தும் போது அந்த மொழி ஆசிரியர்கள் தங்கள் வேலைகளை இழக்க நேரிடும். இந்திய மொழி கற்பித்தலுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்படும், மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என தெரிவித்தனர். அனைத்து வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு ஒரு மொழியை கற்பது ஒருபோதும் வீணாகாது என தெரிவித்து, ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர்களை மீண்டும் நாங்கள் பணியில் அமர்த்துகிறோம் என பதிலளித்தது. தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாட்டி பதில் மனு தாக்கல் செய்ய 2 வார கால அவகாசம் கோரிய நிலையில் 10 நாட்களுக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.